கையில் அப்படியே போடுது. Cách mà bắt đầu. ஒரு சில வார்த்தைகளை கூறுமாறு எங்களுடைய முதல்வர் அவர்கள் சிவம்பாக்கியம் அவர்கள் இன்று தன்னுடைய கடமை காரணமாக கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வருகை கண்டு அதற்காக இப்போது நான் நன்றி ஏரிய பாராளுமன்ற நிகழ்வினை தலைவர் अस्य देवदेवस्य कमलरस देशीय कक्षि नामिन्याः கூறுகின்ற முகமாகவும் அடுத்த சந்ததிக்கு இலங்கையிலே வடகிழக்கு பிரதேசத்திலே தமிழ் மக்களுக்கு எவ்வாறான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றது, அவர்களுக்கான உரிமைகள் எவ்வாறு மறுக்கப்பட்டிருக்கின்ற என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த நினைவு நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்கப்படாத சந்தர்ப்பத்திலே சர்வதேச சமூகத்துக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு செய்தியை விடுக்கும் முகமாக தமிழ் மக்களுக்கான உரிமை கிடைக்கும் வரை அந்த போராட்டம் எந்த வகையிலாவது தொடரும் என்ற அடிப்படையிலும் எதிர்கால சந்ததியினருக்கு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் விளைவுகளை கொண்டு செல்கின்ற முகமாகவும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேசத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த இறந்து போன உறவுகளுக்காக எங்களுடைய நினைவேந்தலை செய்வதற்காகவும் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கால பகுதியிலே தமிழ் மக்கள் அனுபவித்த கொடுமைகளை அவர்கள் ஒரு உணவுக்காக இவ்வாறான நெருக்கடிகளை சந்தித்தார் என்ற அடிப்படையிலே முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி அனுஷ்டிக்கப்படுகின்றது. உண்மையிலே தமிழ் மக்களுக்கான விடிவு கிடைக்கப்படும் வரை தமிழரசு கட்சியானது தொடர்ச்சியாக பயணிக்கும் என்ற செய்தியை நாம் எல்லோருக்கும் சொல்ல இருக்கின்றோம். இன்று இந்த மாநகர சபை பிரதேசத்துக்குள்ளே மாநகர சபையாலும் மண்முனை வடக்கு தமிழரசு கட்சி கிளையாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வானது ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றது. நாங்கள் என்றும் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து எமது தமிழ் தேசிய பயணத்திலே கொண்டு சென்றிருக்கிறோம். வடகிழக்கெங்கும் உணர்வுபூர்வமாக பல்வேறு பகுதிகளில் இந்த நிகழ்வானது சிறு சிறு நிகழ்வுகளாக நடத்தப்பட்டாலும் ஒரு செய்தி முழு உலகுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சொல்லப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய போராட்டம் தொடர்ந்து ஒரு உறுதியான நிலையிலே கொண்டு செல்லப்படும். எவ்வாறான சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டுக் கொடுப்புக்கு இடம் கொடுக்காமல் தமிழ் மக்களுக்கான உரிமைகளுக்காகவும்
தமிழ் மக்களுக்காக இழைக்கப்பட்ட அநீதிக்காகவும் கொல்லப்பட்ட மக்களுக்கான ஒரு நினைவேந்தலை செய்வதுடன் உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழரசு கட்சி பயணிக்கும் என்ற செய்தியை சொல்லி எதிர்கால சந்ததி தொடர்ந்து இந்த இவ்வாறான நிகழ்வுகளை மிக திரளாக ஒன்று சேர்ந்து எமது மக்களுக்கான போராட்டத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லி நன்றி கூறுகிறேன். நகர பிரதேசமான பிள்ளையாரடி கிராமத்தில் நாங்கள் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த உண்மையிலேயே அந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சின்றது அந்த முள்ளிவாய்க்கால் இறுதி தருணங்களில் அங்கே அகதிகளாக இடம்பெயர்ந்து கொண்டு இருந்த மக்களுக்கு உணவு கிடைக்காமல் உப்பு கூட போடாமல் கிடைத்த பொருட்களை கொண்டு கிடைத்த அரிசை கொண்டு கிடைத்த தண்ணீர் நீரில் அதை அவித்து தங்களது பசியை போக்கிக் கொண்ட ஒரு தருணம் தான் அந்த காலம். அந்த தருணத்தை அந்த நினைவுகளை எங்களோட அடுத்த சந்ததிக்கு இதை கடத்தி செல்ல வேணும். இது வெறுமனே அரசியல் கட்சி ஊடாக கடத்தி செல்வது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் இந்த எங்களது விடுதலை போராட்டத்தில வரலாறு, விடுதலை போராட்டம் அடைந்த வெற்றிகள், விடுதலை போராட்டம் அடைந்த தோல்விகள், அதன் வழிகளை அடுத்த சந்ததிக்கு கடத்த வேணும். அந்த நோக்கத்துக்காகத்தான் இவ்வாறான நினைவு நாள்களை நாங்கள் கொண்டாடி கொண்டு அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நினைவு அடுத்த சந்ததி கடத்தி சென்று நமது விடுதலை வெற்றி கொள்ளும் வரை இந்த நினைவுகள் எங்களது சமூகத்தால் உணர்வு கூறப்பட வேண்டும், அது கடத்தப்பட வேண்டும். அதன் காரணத்தாக எமது காலப்பகுதியில இவ்வாறான நினைவுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும், ஒவ்வொரு பிரதேச தலைவர்களும், ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்த உணர்வுகளை, இந்த வழிகளை அடுத்த சந்ததியை கடத்துறதுக்கான தங்களது கடமைகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு, இதே போல ஒவ்வொரு பிரதேசத்திலும் இன்று பார்த்தீங்கன்னா மிக குறுகிய அளவினர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அது நமது பிரதேசத்துக்கு அந்த வழிகளை உணராமல் எங்களது மக்கள் இருக்கிறது மிக வலியாக இருக்கின்றது. ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான நிகழ்வுகள் செய்யப்பட்டு அடுத்த சந்ததிக்கு இந்த தகவல் கடத்தப்பட வேண்டும். அதுவரை விடுதலை பெறும் வரை இந்த வழிகளை நாங்கள் எங்கள் சந்ததிக்கு கடத்துறதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு, மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.